என்ன போய் யாரு எப்படியா பட்டவங்க ஒரு நாட்டு மகாராணி அடுத்த மகாராணி ஸ்டாண்ட்ல இருக்கிறவங்க எப்படியா பட்ட நீ அப்படியே கிள்ளி போட்ட அள்ளி சாப்பிட்டு சம்பாருமா யாரை பார்த்து தேவைன்னு கேக்குறேன் யாரை பார்த்து தேவை கேக்குறேன் என்ன பார்த்து தேவைன்னு கேக்குறேன் இல்ல யாரை பார்த்து தேவைன்னு கேக்குறேன் அம்மா அப்பா அம்மா தேவையா நீ யாரா நீ கேட்டுக்குள்ள வாசப்படிக்கு வெளியே நிக்கக்கூடிய காவல்காரன் நாய் காலால இருக்கிற வேலை கையால செய்யறவன் காவாடி அதிகமா தூக்காத பையன் பாக்குறான் தேவையான்னு கேக்குறேன் எப்படா தேவையான்னு கேக்குறேன் அம்மா தேவையா அம்மா தேவையாடா சும்மா தேவையா யாரை பார்த்து இவனா சொல்லி தப்பு இல்ல இந்த தேவடியா ஒழுங்கா இருந்தா தேவடியா அடிப்பாளா எதுக்கு முனையோட வரணும் வார்த்தைகள் அப்படியா கேக்குற அளவுக்கு தேவையான்னு கேக்குற அளவுக்கு யாருக்கு வந்துட்டு காரணம் யாரு யாரு எப்படி எப்படி நடிக்கிறா பாரு நடிப்புடாயுவா ஏய் ஏண்டி அல்லூர எதுக்கு அல்லூர வலிக்குதா எவ்வளவு அடிச்சாலும் வீட்டு விழுந்து குடும்பம் பண்ற பொம்பளை ஒரு அடி அடிச்சா இல்லையோ ஏண்டி ஓடுற வலி தாங்க முடியல அண்ணி வலி தாங்க முடியல அண்ணி இறங்கி போனா உக்காந்துக்கிற மாப்பிள்ள மாருக்கு ஒத்துரு கொடுக்குறாங்களா நம்ம கூட சரி எதிராளி ரெண்டு பேரும் மனசு விரோதத்துல சண்டை போடும் போது ஒருத்தன் பலசாலியா இருந்து ஒருத்தர் அடிக்கும் போது திருப்பி அடிக்க முடிஞ்சா அடிக்கா இல்ல அடிக்க முடியாதுன்னா வலியை தாங்க முடியாம ஏதோ நம்ம காப்பாத்திக்கணும்னு ஓடணும். அது போல நீங்க அடிக்கிற அடி வலி தாங்க முடியாம அந்த பொண்ணு போச்சு உடம்பு காப்பா எந்த மாப்பிள்ள கூப்பிடுறாங்கன்னு ஒருத்தர் முடக்கத்துக்கு பாருல அந்த பொண்ணு போச்சு. உன்னை எந்த மாப்பிள்ள கூட்ட நீ இறங்கி போன என்னடா என்னன்னு கேக்குறேன் பாக்கதான் பொம்பளை பச்சை பொறுக்கு நானு காஞ்சா பொறுக்க மாட்டேன்னா லேட்டஸ்ட் எல்லாம் ஒரு சண்டைக்கு போய் பாரு. அந்த காலத்துல குத்தியும் அதெல்லாம் கேட்பாங்க. அந்த காலம் 2025 அம்மால இதெல்லாம் 2025 நான் அதான் ஒரு அடமொழிமா என்ன சொன்ன உடனே இந்த வீட்டு வேலை செய்யுன்னு சொன்னதுக்கா இப்படி நீல கண்ணீர் வடிக்கிறேன். ஆனாமா உண்மையிலே சொல்றேன் நீ வேற லெவல்மா. உண்மையிலே சொல்றேன் பாக்குறவங்களதான் அருமை பெருமை தின்னா தெரியாது சொல்லுவாங்க. பக்கத்துல பழகி பார்த்தாதான் தெரியும். அடாடா ஒரு பொம்பளைக்கும் பூமி அதிராம நடக்கிற பொம்பளைன்னு சொல்லுவாங்க. ஏமா என்ன மாதிரி நடக்கணும் ஒருத்தர் முகம் அழகு மூஞ்சி அழகு பல் அழகு அந்த அழகு கால் அழகு இடை அழகு முடி அழகுன்னுவாங்க. உண்மையே சொல்றேம்மா உனக்கு அழகு எது தெரியுமா? எதுடா? அந்த ஜேசிபி பல்லுதான் அழகு. எனக்கு அழகு என் பல்லு தாண்டா தப்ப தாண்டி போன குருநாதர் அங்க அடிச்சா அங்க வரும் அங்க சுவிட்ச் போட்டாங்க லைட் எரியுண்டா. என்னடி இல்லை தந்தை இல்லை சொத்து மொத்தம் என்று யாரும் இல்லாத அனாதை அண்ணி. இந்த அனாதை இப்படி தாண்டி கொண்டு வேட்டையாடுவது முறைதானா அண்ணி? அம்மா தாயில சொந்தையில அண்ணியில தம்பியில விட்டுறாரு உறவினர் ஒருவரும் கிடையாது. எவ்வளவு அடிச்சாலும் வச்சாலும் எனக்கு ஆளுக்கிறாங்களா? செத்து பண்ண 4 பேர் தூக்கி படுக்கிறாங்களா? ஒரு சொம்பு தண்ணிக்கு கதியா குந்த குடிச்சுக்கிறா படுக்க பாய் அனாத நாயா ஒன்று வந்த நாயா அப்படி கேளு நீ கேளு. அது அந்த பொம்பளை ஒண்ட வந்த நாய். ஆமாண்டா அம்மா முறைப்படி ஆமா என்ன இப்போ என்ன 4 பேர் பார்த்தா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 4 பேரு பார்த்து கல்யாணம் பண்ணல இளவரசர் ஒண்ணு போதும்.
அதான் நிறுத்திக்க, அதான் நிறுத்திக்கடான்ட்டு. சாமான மாத்தி நம்புமா கேளுங்கம்மா நீங்க. அம்மா அக்கா ஏன் என்ன நான் பேசுறேன் மழை போல பெய்யுது அம்மா பனி. நீங்கெல்லாம் தீர்க்க தரிசின்னு சொல்லுவாங்க. அங்கே பார்த்தாலும் 70-80 வயசு இருக்கும். பிள்ளைங்களை பெற்று தேட்டர்ல பெற்று கௌரவமா வாழ்ந்துருக்கம்மா. இனிமேல் ஒரு காலம் நம்ம மீண்டும் பிறக்க போறோம்னு சத்தியமா தெரியாது. வந்தீங்களா உட்காந்தீங்களா கூத்து பார்த்து எங்க வீட்டுக்கு போங்கம்மா. நம்ம சண்டை போட்டா இருந்தாலும் நம்ம கௌரவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சண்டை போடணும். ஏன் தேவிட வயலா போட ஒரு பொம்பளையா பிறந்தா சக்காலத்துன்னு இன்னொரு பொம்பளை பார்த்து பேச. கல்யாணம் ஆன பிறகு கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளை பார்த்து வாடிட்டு போடிட்டு ஏன் கோவத்துல அசிங்கமான வார்த்தையோட திட்டல அல கணக்குல வராது. ஆனா எந்த நேரத்துல எந்த சூழ்நிலை ஒரு பொம்பளை பார்த்து இன்னொரு பொம்பளை சக்காலத்தை மட்டும் கேட்க கூடாது. கேட்க கூடாது. நான் கேட்பேன். கேட்காத. நான் கேட்பேன். கேட்காத. ஏன்டா என்னடா கேட்காதன்ற உன்னை சொல்லி தப்பு. எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நாய் கூட்டம் தான் விடுறா. கர்றா பாலாத சூப்பரா போய் குடியா. எப்படி குடிச்சு தெரியாதா உனக்கு? வாடி இங்க. உன்னை அண்ணன் பண்ண மாதிரியா பாத்துக்கிறேன். போருக்கு நகை கொடுக்கலையா? கட்சிக்கு துணிமணி கொடுக்கலையா? பச்சுக்கு பூ கொடுக்கலையா? பொண்ணு கொடுக்கலையா? எல்லாத்தையும் நான் இவனுக்கு போட்டு அழகு பாக்குறேன்டா. நான் என் ஆத்தா வீட்டுல இருந்து கல்யாணம் பண்ண வர போது என் அண்ணன் எனக்கு 7 வண்டி சீரு கட்டணும். ஐயோ பாரு 4 வண்டி லாரி. என்ன 4 லாரிலயும் என்ன வந்தது? எம்மா ஜனம் ஜனம் எதுக்கு வந்தது? துண்ணுட்டு போட்டு என் அண்ணன் எனக்கு போட்ட நகை எல்லாத்தையும் அனாதை பொண்ணா வந்துக்கிறாளே என்ன செய்யறது? நம்ம மாமனார் பெத்து எடுத்தா தான் நம்ம நாத்தனாவா? வளர்ப்பு பொண்ணா ஏத்துக்கனா நாத்தனா தானு ட்ரெயின் கேட்டு சாத்து எல்லாத்தையும் நான் போட்டேன். ட்ரெயின் கேட்டு தலை சுத்துது எனக்கு. திருவண்ணாமலை மலைலாம் பாத்துக்கிறேன், ஜம்னாமுத்திர மலைலாம் பாத்துக்கிறேன். எங்க பாரு எங்க பாருடி, உனக்கு எல்லாத்தையும் போட்டு நான் பாக்குறேன். எதனால 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 நம்பி வந்துட்டேன்னு. நான் யாரு? அன்னிதான் தேவாதை தேவாதா வந்தா பாக்குறேன். மரியாதை கொடுக்கலையா? இனிமேல் இந்த ஆடு அப்புறம் அத்தனை காட்டிடி. நான் சொல்ற வேலையை செய்ய மாட்டேங்கிற உனக்கு எதுக்கு நகரலாம்? அனாதை பொண்ணு மாதிரி இரு. ஆடம்பரமா வாழக்கூடாது. கைட்டு மட்டும் கைட்டு பச்சை மணத்தோப்பு
அது வேற ஒண்ணும் கிடையாது. அது வேற இப்ப 2027 ஐபிஎல் நடக்க போகுது இல்லையா, அதுக்கு ரிகல்ஸ் பாத்துக்கிறாங்க. அவர் பால் போடுறவரு, இவரு பீல்டரு, அவரு போல்டரு, இவரு பீல்டரு, அவரு போல்டரு, இவரு பீல்டரு. நீ மேட்ரு. Jadeja, this is my Hardik Pandya, and this is my Dhoni. Yes, நீ தோனி இல்ல, ஒட்ட போண்டா நீ. Virat Kohli. Yes, Virat Kohli. Hardik Pandya. நகை கழட்டி கொடுக்க சொன்னா நீ எப்படி கழட்டி கொடுக்குற? பாருங்க அண்ணி. இதுக்கு சும்மிட்டு நான் பாருங்க நீ விடு. அந்த போறேன் நயன்தரம். பாருங்க நீ இந்த வாங்கி கடி. கிட்ட போய் கொடு. இது எப்படி வாங்குன? போமா. அங்க பிச்சை எடுக்கறியா? ஒழுங்கா வாங்கணும் மோனே. ஏய் சரிதல்ல உப்பா பா பா. மகந்தெடுத்து பிச்சிப்பூ வச்ச கிளி பச்சை மலத்தோப்புக்குள்ள மேயுதுன்னு சொன்னாங்க. மேயுதுன்னு சொன்னதில மாயமண்ண கண்ணாச்சா. பச்சை மலத்தோப்புக்குள்ள மேயுதுன்னு சொன்னாங்க. மேயுதுன்னு சொன்னதில்லை நாயமன்ன கண்ணாத்தா. ஒண்ணு பண்ணலையம்மா. நீ கைய கூட கால அமுக்கிட சொன்னியா, நான் கால அமுக்கிட்டேன்னா. சரி நீ அப்படியே இரு. நான் பேசிக்கிறேன். ஒரே அடி அப்படியே சேர குல குலமா ஆயிடும். ஏன் ஏன்டா அடிச்ச? யாரு யார அடிச்சது? என்ன யார் அடிச்சது? நம்மால யார் அடிச்சது? நம்மால யார் அடிச்சது சொல்லிடுங்க. போலீஸ்ல கேஸ் குடுறீங்க. நம்மால யார் அடிச்சது? நீ அடிச்சா? நீ அடிச்சா? யார் அடிச்சது? அடா நீ அடிச்சா? நம்மால நீ அடிச்சாவா? நாயமா யார் அடிச்சது? யார் அடிச்சது? டேய் என்னடா நான் கால அமுக்கினேன். ஒரு ஆம்பளை முகத்துல மீச வச்ச ஆம்பளை ஒரு பொம்பளை காலை பிடிக்கலாமா? நீ எல்லாம் எதுக்குடா இந்த பூமிக்கு பாரமாக்குன்னு என்ன தள்ளிட்டு அவன் அடிச்ச சாட்டி கூட கீழே போட மாட்டான். அடிச்சது இல்லாம மேல வச்சிருக்கியா? ஏய் போய் பீரோல வச்சுட்டு வா.